வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் உங்களுக்கு எல்லாருக்குமே பயன் கொடுக்கணும். இது ஒரு நோயாளிகள் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாது. பொதுமக்கள் பார்க்கணும், இளைய சமுதாயம் பார்க்கணும், குழந்தைங்க பார்க்கணும், முதியவர்கள் பார்க்கணும். இது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்புன்றதுனால ஒரு பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைந்த மருத்துவம். இதை ஆங்கிலத்தில் இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ன்றதை நம்ம சொல்கிறோம். இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்ன்றது ஒரு புதிய துறை இல்லையா? ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விவரங்களை இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பேச போகிறேன். இதை நீங்கள் எல்லாருமே கேட்டு நிறைய பயனடையணும். தேவையானவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பகிரணும். நீங்களும் இதை பெனிஃபிட் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே இது பயன்படுன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நோயே கிடையாது, எனக்கு ஆரோக்கியமாக இருக்கேன், நான் மருந்தில்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னா கூட இன்டெகிரேட்டிவ் மெடிசன் உங்களுக்கு தேவைப்படுன்றதை நான் கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும். அண்ட் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 6 பகுதியாக நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த ஒவ்வொரு பகுதியுமே நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய ஒரு இது இருக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும், யூஸ்ஃபுல்னஸ் இருக்கும். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷம்னா ஒரு எதை வச்சு பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் பாருங்கள், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அதுதாங்க சந்தோஷம். கரெக்டுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி என்கிட்ட நிறைய ஒரு இது இருக்குது, பொருள் இருக்குது, வசதி இருக்குது, நல்ல ஆடம்பரம் இருக்குது, நல்ல பக்கபலம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது. இது ஏதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? இது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஒரு ஆரோக்கியமான உடல் கண்டிப்பாக அனைவருக்கும் தேவை. அதனால இந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்துடைய 6 பகுதியுமே நீங்கள் பார்த்து நிறைய பயனடையணும். ஸோ இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்னா என்ன? ஃபஸ்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்மளுடைய பார்ட் நம்பர் 1. இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. இன்டெகிரேட்டிவ் மெடிசன். இன்டெகிரேட் பண்ணுறோம், ஒன்று சேர வைக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைய ஒரு கால சூழ்நிலையில் இது இன்னும் ஒரு பெரிய அளவில் மக்களிடையே போய் விழிப்புணர்வு கிடையாது. இன்டெகிரேட்டிவ் மெடிசனா அது என்னன்னு கேட்குற அளவில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு எண்ணங்கள், அதை தேடி கூட யாரும் போகிறது கிடையாது. அவங்க இன்னைக்கு அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலர் அலோபதிக்கு போகிறாங்க, சிலர் ஆயுஷ் போகிறாங்க. ஆனால் இந்த இன்டெகிரேட்டிவ் மெடிசன்ன்றதை யார் தேடி போகிறாங்க? ஒருத்தருமே தேடி போகிறதில்ல. ஆனால் இந்த ஒரு ஸ்பீச்சில் ஒரு ஹிட்டாக இருக்குது, இந்த வீடியோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்னா, நான் அதை இந்த வீடியோவோட கவுண்ட் வச்சு பார்க்க மாட்டேன். இதில் வர ஒரு பெனிஃபிஷரி கூட எனக்கு நான் ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். அதுதான் என்னுடைய ஒரு முதல் குறிக்கோளாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் ஒரு 10 பேர் பார்த்து கூட பயனடைஞ்சிட்டாங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னுடைய இறைவனுக்கும் குருவுக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். ஒருங்கிணைந்த மருத்துவத்துக்கு நம்ம போகிறோம். அதாவது இரு மருத்துவம், அதுக்கு மேலே மருத்துவமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன், அலோபதி, இங்கிலீஷ் மெடிசன்ஸ், இது 3மே ஒரே சினானிமஸ்ங்க. இது ஒன்றும் எல்லாமே ஒரே பேர் தான். ஆனால் அதோடைய பேர் தான் வெவ்வேறு, செயல் ஒன்று தான். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாடர்ன் மெடிசன், அலோபதி அண்ட் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட், இது 3மே பார்த்தீங்கன்னா உலகளாவியாவில் ஃபேமஸாக இருக்குது. இது இல்லாத ஒரு நாடுன்னு இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு நவீன மருத்துவம், மாடர்ன் மெடிசன், இதை நம்ம ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பாரம்பரிய மருத்துவம் இருக்குது. இது ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை ஆயுஷ்ன்னு சொல்கிறோம். அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த ஆயுஷ்ன்றதே ஒரு மத்திய அரசு குறிப்பிட்ட ஒரு பேர் தான். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதின் ஆயுஷுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இதை நிர்ணயிச்ச இந்த வார்த்தையை ஒரு அழகாக ஒரு காயின் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையுமே, சைனாவில் சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடுகளையுமே ஒவ்வொரு விதமான மருத்துவம் அந்த பாரம்பரிய மருத்துவத்தோடு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய மருத்துவமும் இந்த நவீன மருத்துவத்தையும் ஒன்று சேர வைக்கிறது தான் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், ஒருங்கிணைந்த மருத்துவம். இது நமக்கு
என்ன இது வந்து ஒரு பெரிய விஷயம்ன்றதை நீங்கள் யோசிக்கலாம். நான் தான் ஏற்கனவே மாடர்ன் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேனே, நான் தான் ஏற்கனவே ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டில் தானே இருக்கிறேன். அந்த எடுக்கக்கூடிய அலோபதி ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டோடு இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் என்ன எனக்கு முக்கியத்துவம்ன்றது தான் இந்த ஸ்பீச்சோட ஒரு முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் போக போக அடுத்தடுத்த பகுதி கேட்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த ஸ்பீச்சில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஓகே, நவ் ஐ அண்டர்ஸ்டுட், இதுக்கு மேலே எனக்கு இந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையத்துக்கு நான் போகணுன்னு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஊண்டுதல் வரும். அது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு முதல் பகுதி நம்ம வந்து வாட் இஸ் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், ஒருங்கிணைந்த மருத்துவம் என்றால் என்னன்றதை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக அதை சொல்லியிருக்கோம். இன்னும் இதில் நிறைய பகுதிகள், இதை வந்து ஒரு 6 பகுதியாக வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோட முடிவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 ஒவ்வொன்றத்தோட லிங்க்கையும் நாங்கள் வந்து எல்லாமே பப்ளிஷ் ஆன பிறகு உங்களுக்கு 6 லிங்க்குமே வரும், ஒவ்வொரு வீடியோலையுமே வரும். இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வரும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குழந்தையின்மை, சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உடல் பருமன், தோல்மூட்டு வியாதி, புற்றுநோய், இப்படி எந்த நோயா இருந்தாலும் சர்வதேச ஆராய்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட ஃபங்க்ஷனல் மெடிசின் வழியில் எளிமையா சிகிச்சை வழங்கி குணப்படுத்தவும் முடியும், நோய் வராம தடுக்கவும் முடியும். ஆரோக்கியம் நல்வாழ்வுக்கு ALM ஆயுஷுக்கு வாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு ALM ஆயுஷ் வாருங்கள்.